வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கீ ரோஸ்ட். நான் வந்து ஹோம்மேட் பன்னீர் வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நான் ரொட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்ய நான் ஒரு பவுலில் 150 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். அந்த பன்னீர் கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இப்போ இந்த பன்னீர் கீ ரோஸ்ட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதில் 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா டார்க் ரெட் கலரில் வரும். இப்போ அதையே ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மல்லி, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கிராம்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்ததை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பன்னீரை வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நல்லா 2 சைடும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடயே 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் புளி தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போது நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு மெயின் ஹைலைட்டே நம்ம இப்போ ஆட் பண்ணுற வெல்லம் தான். வெல்லம் சேர்க்கும் போது அந்த புளியும் வெல்லம் சேர்ந்தால் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த மசாலாவில் சேர்த்து அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஒரு சூப்பரான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.